மாப்பிள்ள எல்லாம் யார் தெரியுமாங்க? விக்கி சிவா. ஓகேவா? இல்லம்மா ஃபிளாட் ஃப்ரீயா தானே இருக்கு. Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events. எப்போதுமே வந்து பார்த்தோன்னா வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறது, இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணி என்னை இப்போ ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஏமாற்றி முந்தா நேற்று நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது. 4-5 இயர்ஸ் எதுவுமே பண்ணல, படம் பண்ணல, ஆங்கரிங் பண்ணல, ஒரு சின்ன ஈவெண்ட் கூட பண்ணல. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்களா? நான் மாக்காப்பா அண்ணா கிட்ட போய் எனக்கு பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு சொன்னதே இல்லை. அவரும் என்கிட்ட வந்து நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டதில்லை. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 1 வருஷம் வேலை கொடுத்தது மாக்காப்பா அண்ணா தான். வினோத் ஐஸ்வர்யா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 5,57,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணதான் காரணம். உண்மையிலே யூடியூப்ல அப்படி வளர்ந்து நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டனால விஜய் டிவி பக்கம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி அதை இப்பயே அறுத்து விடணும். ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து சூப்பர் சிங்கர் ஷோவில் தான். பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் தான் நான் சொல்லணும். மிமிக்ரியிலேருந்து அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ஹோஸ்டிங்க்கு வந்தார். எடுத்தோடனே அவர் ஹோஸ்டிங் வரல. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ எனக்கு சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எப்பவுமே ஆசை என்னன்னா, மாக்காப்பா அண்ணாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்ப்பா. நான் எப்போதுமே அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? திடீர்னு ஷோக்கே கூட கெஸ்ட்டாக வருவாங்க. நான் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட இப்படி லைட்டில் இடிப்பேன், அந்த பையன் ஓகேவா நட சும்மா இருங்கண்ணே. அவர் காட்டுற மாப்பிள்ள எல்லாம் யார் தெரியுமாங்க? விக்கி சிவா. ஓகேவா? இல்லம்மா ஃபிளாட் ஃப்ரீயா தானே இருக்கு. மக்களின் இசையோடவே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கோம். ஆனா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு. என்ன நடக்குது நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் வெக்கப்படுவேன்னு நினைக்கிறேன் நிறையா. நம்ம எப்போதுமே வந்து பார்த்தோன்னா வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறது, இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணி என்னை இப்போ ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஏமாற்றி அதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு நேற்று நைட்டும் முந்தா நேற்று நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி, ஆனால் இது மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்களே, அதுவும் நம்ம பசங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்காக மட்டுமே தான் வந்திருக்கிறேன். என்னை அள வைக்கக்கூடாது, சிரிக்க மட்டும் வைங்க, வெக்கப்பட வைக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மகிழ்ச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஹோஸ்டாக இருந்த ஒருத்தர் ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து நீங்கள் விழா நாயகன், அதனால எந்த வேலையுமே உங்களை வாங்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அதுதானே கஷ்டம் இருக்கிறதுல, நம்ம ஒரு இடத்துல உட்கார மாட்டோமே. வெளியவே எல்லாரும் ஆடினோடனே அந்த ஷைனஸை நாங்கள் இங்கேயே லைவ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருப்பார் போல இவருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இந்த ஈவெண்ட்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் அண்ட் ஷைனஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர நோ சேட்னஸ். We want that full Macapa vibes today. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் இந்த இடத்தை கொடுத்ததற்கும் எனக்காக வந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகவும் நன்றிகளை வந்து தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா நீங்க தயவு செய்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிச்சிடலாம். அண்ட் மாக்காப்பா அண்ணா, ஸோ 20 இயர்ஸ்
இந்த டைட்டில்லே தெரியுது எவ்வளோ பெரிய ஜேர்னின்னு. சொல்லும் போது எங்களுக்கு நிறைய கிளிம்ஸ் எல்லாம் வந்தது, பழைய ஷோலேருந்து புது ஷோலேருந்து, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த 20 இயர்ஸ் உங்களோட ஜேர்னியை நீங்கள் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள், எப்படி அதை ஆரம்பிச்சு எப்படி வந்து முடிச்சிங்க, எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்களேன். நம்மளது வந்து ஃபஸ்ட்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரேடியோ தான். அதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து காலேஜில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம சும்மா ஹவுஸ் பார்ட்டி மாதிரி இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோஸ் தான் நிறையா ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஆர்ஜே. ஸோ ஆர்ஜே கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு இதுதான். கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்னைக்கு மே 20 தான் என்னுடைய பர்த்டே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 20 ஸோ கரெக்டாக என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் நான் வந்து கோயம்புத்தூரில் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். எனக்கு வந்து அடுத்த 2-3 நாள்லேயே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் கோயம்புத்தூர் கிளம்பி வாங்கன்னு சொன்னது. அங்கே ஆரம்பிச்சது தான் அது. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது அப்போ எனக்கு தெரிஞ்சு ரேடியோவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ் வரைக்கும் பண்ணியிருப்பேன், 10 வருஷம் மேலே. ஆமாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் சென்னை. ஸோ மறுபடியும் கோயம்புத்தூருக்கு தான் போனேன். எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு இடம் வந்து ஸ்டார்டிங் பிளேஸாக வந்துருக்கு. என்னோட ரேடியோ வந்தாலும் சரி, டிவியுமே அங்கே தான். டிவியுமே அங்கே வந்து டிடிவின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த கேபிள் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறது. ஸோ அவங்க நான் ரேடியோவில் பண்ணுற ஷோவை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு ஷோ பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ காலையில் நான் வந்து எழுந்து இதுக்கு ஒரு பவுட்ரு ஒன்று இருக்கும், அந்த பவுடரை அடிச்சுட்டு தலையெல்லாம் மாறிட்டு. மாதிரி ஒன்று. ஆமாம், இருக்கிறதே கஷ்டம். என்னன்னா சட்டம் வேறு வாங்கணும் புதுசாக அதுக்காகவே. ஸோ அதனால் அது வந்து எவ்ரிடே இருக்கும், லீவ்லாம் கிடையாது. ஸோ எவ்ரிடே இருக்கும். அது அங்கே எனக்கு ட்ரெயின் ஆனது தான். அப்புறம் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் டிவியில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஷோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செக்மெண்ட் வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய ஜேர்னி. பெரிய ஒரு ஓகே நம்மளுக்கு இதில் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து சூப்பர் சிங்கர் ஷோவில் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கோபி அண்ணா இருந்தாலும் சரி, குறிப்பாக வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்னா சிவகார்த்திகேயன் தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை எனக்கு ஷோ கொடுத்துட்டாங்க. நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ரேடியோவில் பேசுகிறது வேறு, டிவியில் பேசுகிறது வேறு. இது நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன்னா அவர் வந்து மிமிக்ரியிலேருந்து அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ஹோஸ்டிங்க்கு வந்தார். எடுத்தோடனே அவர் ஹோஸ்டிங் வரல. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ எனக்கு சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுதான் நான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு எஸ்கேப் ஆனது. இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான். அப்போ அதுக்கப்புறம் அவர் சினிமாவுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிகழ்ச்சி வந்து என்கிட்ட ஒப்படைச்சார். ஸோ இது சூப்பர் சிங்கர் அப்படின்றது தான் எனக்கு மைண்டில் அப்படி என்னோடய விஜே கேரியர்னால் இது 2 தான் எனக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கிறது. அதை தாண்டி நிறைய ஷோக்கள் பண்ணியாச்சு. சூப்பர்ரா. அதாவது நீங்கள் சொன்ன ஜேர்னிலேயே அதை ட்ரை பண்ணி அப்படி எல்லாருமே அப்படி தான் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப்பில் நிறைய பேர் என்னென்னா கிவ் அப் பண்ணியோ வேற ஒரு சுச்சுவேஷனால் விலகி போயிடுவாங்க. ஆனால் அது கிவ் அப் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி எந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த ஜேர்னியில் வரப்போகிற கெஸ்ட் யார் அப்படின்னா வந்து அண்ணா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மென்டார் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு அண்ணன் அப்படின்னும் சொல்லலாம். நீங்கள் எப்படி ஒரு ஆங்கரோ அதே மாதிரி உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நம்ம சீரியல்லையும் பார்த்துருக்கோம், படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள்லையும் பார்த்துருக்கோம். பிபி வீட்டுக்கு கூட போயிட்டு வந்தாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் our special guest for the evening. ஹாய் அண்ணா. ஜாக்லின் மாதிரி இருக்கீங்க. நான் ஜாக்லின் தான். ஜாக்லின் தானா? ஓ மை காட், என்னது இது? இப்போ இஸ்திரி கடையில் போய் அயன் பண்ணிட்டீங்களா உங்களே? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ கண்ணா. 20 இயர்ஸ் மாக்காப்பா அண்ணாக்காக இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு விஜய் டிவியில் ஒரு சின்ன சீரியலில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எல்லாருக்கும் கேட்பாங்க, நீ விஜய் டிவியில் பெரிய ஆள் யார் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க, யார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்க அப்படிலாம் கேட்கும்போது மாக்காப்பா நான் என்கிட்ட பேசுவார் தெரியுமா, அந்த மாதிரி நான் பில்டப் பண்ணுவேன். ஆனால் மாக்காப்பா நான் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி கூட அப்போ நான் பார்த்ததே இல்லை அண்ணாவை. நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வந்து மாக்காப்பா நான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் அப்படின்னு நான் வந்து பந்தா பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்.
பட் ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அது எப்படி இருக்கும்னா, அவர் வந்து ரொம்ப வருஷமா ஆங்கராக இருக்காரு, அவர் ஒரு பெரிய ஆள், விஜய் டிவியில் அவர் இல்லாத ஷோவே இல்லை, இதெல்லாம் அவர் காட்டவே மாட்டார். அதனால தான் நீங்கள் எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட். எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும், அது உங்களுக்கும் தெரியும். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அது வந்து ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன டேலண்ட்டை கூட யார் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா நோட் பண்ணியிருப்பாரு. அண்ணா அவங்கக்கிட்ட பேசியிருப்பாரு. நம்ம பெரிய ஆள், நம்ம ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணுமாலாம் யோசிக்கவே மாட்டார். உடனே அவங்களுக்கு கால் போயிட்டு ஹாய்ப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு முதல் விஷ் வந்து அண்ணா கிட்டேருந்து தான் வரும். அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அண்ணா. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணா 20 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ, யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஓகே ஜாக்லின், இந்த மாதிரி அண்ணா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றோம். அதே மாதிரி நீங்க ஏதாவது மாகாப் அண்ணாட்ட இது நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா? மாகாப் அண்ணா கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இது வந்து மாகாப் அண்ணா கூட இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் வந்து நடுவில் ஒரு 4-5 இயர்ஸ் எதுவுமே பண்ணல. எதுவுமேனா லிட்டரலாக எதுவுமே பண்ணல. படம் பண்ணல, ஆங்கரிங் பண்ணல, சீரியல் எதுவுமே பண்ணல, ஒரு சின்ன ஈவெண்ட் கூட பண்ணல. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களா, இல்லை எதுவுமே என்னை கூப்பிடலையா, இல்லை என்ன நடந்ததுன்னே தெரில. நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது மாதம் எனக்கு வந்து ஒரு 2 ஃபோன் கால் வந்துடும். ஃபோன் கால் வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக உங்களை கூப்பிடுறோம், அந்த ஈவெண்ட் வந்து மாகாப் அண்ணாவோட சேர்ந்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி எல்லா மாதமுமே வந்து ஒரு 2 ஈவெண்ட்டு, அதுவும் கரெக்டாக மாகாப் அண்ணா கிட்ட இருந்து மாகாப் அண்ணா கூட சேர்ந்து ஈவெண்ட் வருது, மாகாப் அண்ணா கூட சேர்ந்து ஈவெண்ட். எனக்கு ஒன்றுமே புரியாது. 1 மாதம் 2 மாதம் கிடையாது, ஒரு வருஷம். இது நான் சொல்கிறது 1 இயர், தொடர்ந்து 1 இயர் வந்து எனக்கு மாதம் 2 ஈவெண்ட் வந்துடும். அப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குவோம், மாதம் வந்து ஒரு 40,000 50,000 வாங்குவோன்னா, எனக்கு மாதம் அந்த 1 லட்ச ரூபாய் என்னோட தேவைகளை பார்த்துக்கிறதுக்காக அவர்கிட்டருந்து அந்த ஈவெண்ட் எனக்கு வந்துடும். நான் மாகாப் அண்ணா கிட்ட போய் எனக்கு பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குன்னு சொன்னதே இல்லை. அவரும் என்கிட்ட வந்து நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டதில்லை. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 1 வருஷம் வேலை கொடுத்தது மாகாப் அண்ணா தான். நிஜமா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்னு உங்களுக்கு தெரியும் மாகாப் அண்ணா. நான் அது ஒரு வாட்டியும் அண்ணா கிட்ட போயிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, எனக்காக நீங்கள் இதை பண்ணது ஒத்துக்கவே மாட்டார். கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டார். டேய் அது ஈவெண்ட் கேட்டாங்கடா, அது அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லா இருக்கும்போது பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்றது தான் நான் மாகாப் அண்ணா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ணா கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மாகாப் அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். நான் அவர்கிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்று, எல்லாருமே கேட்பாங்கண்ணா எப்போ கல்யாணம் பண்ணுற, எப்போ வந்து அடுத்ததாக வந்துட்டு நீ வந்து ஒரு ஃபேமிலி வாழ்க்கைக்குள்ளே போகிற. எனக்கு எப்பவுமே ஆசை என்னன்னா, மாகாப் அண்ணாக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. அந்த மாதிரி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப், அவ்வளோ சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட், நல்ல ஃபாதர், அந்த குழந்தைங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஸோ அவங்களோட ஃபேமிலி மாதிரி என் ஃபேமிலி எனக்கு இருக்கணும்னு எப்பயுமே எனக்கு ஆசை இருந்திருக்கு. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். நிஜமா அது உங்கள் கூட பழகின எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து மாகாப் அண்ணா இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த ஸ்டேஜில் இவ்வளோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஜாக்லின். அண்ட் கண்டிப்பாக என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நாங்களும் வந்து விஷ் பண்ணுறோம். என்னன்னா அதுக்கு வந்து தலைமை தாங்கிடுவீங்கல்ல. அண்ணன் ஆல்ரெடி மாதத்துக்கு ஒரு ப்ரொஃபைல் அமுச்சுன்னு இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்போ பண்ணிக்க போகிறேன்னு கேட்கவே மாட்டேன். நான் எப்போதுமே அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும். திடீர்னு ஷோக்கே கூட கெஸ்ட்டாக வருவாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இப்படி லைட்டில் இடிப்பேன், அந்த பையன் ஓகேவா சும்மா இருங்கண்ணே அப்படின்னு. மாப்பிள்ளை எல்லாம் யார் தெரியுமாங்க, விக்கி சிவா. ஓகேப்பா இல்லம்மா, ஃபிளாட் ஃப்ரீயா தானே இருக்கு. அவனும் வாழ்க்கை கொடுக்க தயாரா தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவர் காட்டுற மாப்பிள்ளை எல்லாம் நம்ம வந்து தம்பி அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அவர். அப்போ வந்து மாப்பிள்ளைய அவங்களே பார்த்துக்குவாங்க, நீங்க தலைமை மட்டும் தாங்கிருங்கண்ணே போதும். இல்ல நான் மாப்பிள்ளை பார்த்தேன்னா அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அண்ணன் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம். ஆமா. ஓகே பரவாயில்லைமா, அது வரைக்கும் ஓகேமா. ஓகே தேங்க்யூ ஜாக்லின், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க.
ரொம்ப பிடிச்சவர் வந்து இப்போ வந்து உங்களை பார்க்க போறாரு. உங்களை ரொம்ப பிடிச்சவர்ன்றதை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு அவரை ரொம்ப ஆமா பிடிக்குமா? அப்படின்னு Super. நாங்க சொல்லலாம். Okay. லெட்ஸ் வெல்கம் தட் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். Bro, thank you so much for coming. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்களே நிறைய பேச வச்சிருப்பீங்கன்னு தெரியும். சோ நீங்க அப்படியே வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிடலாம். ஹாய்ண்ணா. ஹாய்டா தம்பி. என்ன பண்ணோம்? இல்லை, ஸ்டேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் 20 இயர்ஸ் ரொம்ப பெரிய விஷயம்ண்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்ததுக்கெல்லாம் வயசு கிடையாது இருக்குது. அண்ணன் கேரவனில் போனால் எப்பயுமே ஒரு 50 பேர் இருப்போம். அதில் 10 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் உள்ள 50 பேர் இருப்போம். ஏன்னா எல்லா கேரவன்லையும் யாரும் இருக்க மாட்டாங்க. மொத்த பேருமே அண்ணன் வேனில் தான் இருப்பாங்க. அவர் பாட்டு உட்காந்துட்டு இருப்பார், ஒரு கேள்வி கேட்க மாட்டார். ஜாலியாக இருப்போம். அதுதான் அண்ணன் எப்போவுமே. இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான ஒரு ரோஸ்டிங் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரினா இப்போ அண்டாகாசம் ஷூட் போகுதுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு கெட்டப் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் எதனா பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு போவேன். போயிட்டு ஃபஸ்ட்டு லைன் தான் பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறம் 20 நிமிஷம் போகும். நான் எத்தனை மூணு எதுவுமே பேச மாட்டேன். அண்ணன் ஆரம்பிப்பா போல, சார் உங்களை பார்த்துக்கிறேன் சார். எங்கே சார்? சார் இந்த தொப்பைய சார் நீங்கள் பலூன் அண்ணா தானே அப்படின்வார். எனக்கா என்ன பேசுறதே தெரியாது. 20 மினிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் பண்ணுறதுக்கு போனால் என்ன பண்ணி அந்த 20 மினிட்ஸ் ரெண்டாவது என்னன்னா எல்லாம் ஜாலியாக சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் சாம்பியன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ஜட்ஜாக உட்காந்துருப்பாங்க. அண்ணா சொல்லுவார், ஜட்ஜெல்லாம் கிடையாதுங்க, நான் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் அப்படின்வாரு. அங்கே கவுண்டர்லாம் போட்டோட திருப்பி கொடுக்க மாட்டார். ஏன்னா இது அவங்களுக்கான ஸ்டேஜ், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லோரும் ரசிக்கணும். திருப்பி கலாய்க்க வேண்டாம் நினைப்பேன். நான் யோசிப்பேன், திருப்பி கலாய்க்க மாட்டார். பார்த்தா வேறு ஷோலாம் பயங்கரமாக கலாய்ப்பா போல. அங்கே நம்ம ஸ்டேஜ் இருந்தனால அண்ணன் கொஞ்சம் கம்முன்னு இருந்திருப்பா போல. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா, மற்றபடி அவ்வளோ ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக பேசுவோம். ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவர் ஜாலியா இருப்பாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆமா. ஆனா சில பேர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் கத்துப்போம் இல்லையா, அது எது சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இப்போ அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து ரொம்ப பரபரப்பா ரொம்ப டென்ஷனா அப்படிதான் ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நம்ம ஜென்ரலா வந்து சராசரியா பேசுற ஒரு விதமாவோ ஒரு பாடி லாங்குவேஜ்லயோ அப்படியும் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட ஆமாம், கத்துக்கிட்டேன். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்கிறது? அந்த மாதிரி நீங்க ஏதாவது இப்போ கத்துக்கிட்டீங்க? நானுமே இப்போ அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிறது, இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், அப்படி பண்ணாதான் இதாக நடக்கும், இப்படி பண்ணாதான் அது நடக்கும், எந்த ப்ரெஷருமே கிடையாது. சில்லாடுறா, நடக்கவும் நடக்க போகுது, அப்புறம் என்ன ஜாலியாக இரு, நடக்கூடா அதான் நடக்கூடா, அவ்வளோதான்டா. ரொம்ப சில்லாக ஹேண்டில் பண்ணுவார். அவருமே ஷோ பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக சில்லாக தான் இருப்பா போல். நம்மளுமே அப்படி நினச்சிக்கணும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கூடாது, இது வரலையே அது வரலையே அது கிடைக்கல, இது பண்ணக்கூடாதா, இது பண்ணாது நடந்திருக்குமே, எதுவுமே இல்லை. நடக்கும்போது தான் நடக்கும். உனக்கான விஷயத்தை நீ பண்ணிக்கிட்டே இரு. அதுதான் வந்து அண்ணன்கிட்ட நம்ம கற்றுக்கிற விஷயம். நான் இல்லை, எல்லாரும் கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க. அது நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடி. ஆனால் ஆமா, கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பினே வந்ததில் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். பர்சனலாக சில விஷயங்கள் எப்பயாச்சும் பேசுவார், ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ண மாட்டார், லைட்டாக தான் பண்ணுவார், அவ்வளோதான். என்னடா பண்ணுற, அப்புறம் என்னடா போயிட்டு இருக்கு அப்படின்னு. சின்ன திரையில தான் ரொம்ப அண்ணன் க்ளோஸ். வேற என்னடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆனால் இந்த மாதிரி ஷோஸ் போயிட்டு இருக்கு சின்ன திரை, அப்புறம் சாம்பியன்ஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் வெளியில் வேற இல்லைனா இதானே போயிட்டு இருக்கு, வேற என்ன பண்ணுறா, யூடியூப் சேனல் என்ன ஆரம்பி அப்படின்னுவாரு. இல்லைண்ணே அதெல்லாம் எப்படி என்னன்னு அப்படின்னு. ஆரம்பிடா, சும்மா எல்லாம் பண்ணுறாங்களா பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து திருப்பி வந்த ஒரு ஷூட்டில், அண்ணா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேனே, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஏய் பேர்லாம் விஷயம் இல்லைடா, நீ உள்ளே என்ன போடுற அது கண்டென்ட், அதான் மேட்ரு, பேர்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னாரு. சரி வினோத் ஐஸ்வர்யா அப்படி வைடா அப்படின்னாரு. வினோத் ஐஸ்வர்யா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 5,57,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கு வந்து அண்ணன் தான் காரணம். உண்மையிலே டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஃபாலோவர்ஸ் வந்து டெய்லியுமே ஒரு 1000-2000 ஏறிட்டே இருக்கு. இப்போ வரும்போது கூட இந்த ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு தான் வந்துக்கிறேன். அப்ப வந்து யூடியூப்ல அப்படி வளர்ந்து நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டதுனால விஜய் டிவி பக்கம் வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி அதை இப்பயே அறுத்து விடணும். இது என்ன ஷோ, இது அண்ணனை பத்தி பேச வந்திருக்கோம். நீங்க என்ன முடிக்கிறீங்களே எனக்கு புரியலையே மேடம். இல்ல அது 5 லட்சம் தாண்டி கியூட்டா போயிட்டு இருக்கீங்க மேடம், நீங்க சூப்பரா இருக்கீங்க. இதுக்கு மீறி உங்ககிட்ட கேமரா என்ன பாருங்க, பிராங்க். Thank you so much. நீங்க அப்படியே அண்ணன் Thank பக்கத்துல you உட்கார்ந்துருங்க. so much. Thank you. இல்ல நான் ரியோக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியும்ல? என்ன பேரு? ஆண் பாவம் படத்துக்கு அப்புறம் ஜென்சி பாக்யராஜ் அவர்தான். எனி டைம் எனிவேர் எனி சுச்சுவேஷன் ஒருத்தர்னால பாசிட்டிவாக மட்டும் அந்த சுச்சுவேஷனை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா மாகாபானால மட்டும்தான் முடியும்.
Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events.